கொடைக்கானலில் ஃபால்ஸு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம விளையாடலாம் ஜாலியாக. ஆளுக்கு 4 சட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய பொண்ணு, நம்ம வந்து திண்டுக்கல் தானே போகிறோம். திண்டுக்கல் தானே இருக்குது கொடைக்கானல். அப்படியே பழனிக்கு போயிடலாம். என்னது பழனிக்கா? ஆமாம், பழனிக்கு தான். அதுக்கே எப்படி ஷாக்காக வர? அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளுன்னு கொடைக்கானலுக்கு போகலான்னு பார்த்தா பழனிக்கு போகலான்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்கா? நம்ம போகிற வழி தானே, அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். அதுக்குன்னு தனியாக போக முடியுமா? அதான் இப்போ போகும்போதே போயிட்டு அங்கே போயிடலாம். உங்கள் மாமியார் எங்கே கூப்பிட்டுக்கோ கூட. என்னது என் மாமியாரும் கூப்பிட்டுக்குவா? அப்போ டூர் தான். கீதா, ராணி, நீங்களும் உங்கள் மாமனார் மாமியார் பசங்க எல்லாரும் கூப்பிட்டுக்குங்க. பழனிக்கு போயிட்டு யாருக்கு மொட்டை போடணுமோ மொட்டை போட்டுட்டு அப்படியே கொடைக்கானலுக்கு போகலாம். குணா கொகையை போய் பார்த்துட்டு வந்துடலாம். என் மாமனார் மாமியார் எல்லாரையும் கூப்பிட்டுக்குன்னா டூரு, கொடைக்கானல் டூரு. நினைக்கும் போதே சூப்பராக தான் இருக்குது. உங்கள் பழனி பிளானை கொஞ்சம் தள்ளி போடக்கூடாதா? கொடைக்கானல் மட்டும் போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். பழனிக்கு வர மாதிரி இருந்தால் தான் நான் கொடைக்கானலுக்கும் வருவேன். இல்லைன்னா யாரும் எங்கேயும் போகிறதில்ல. போகிறதா நீங்களே போய்க்குங்க, நான் வரல. இந்த கோமதி அக்கா லூஸ் மாதிரி பேசினுக்க. சரி, பழனிக்கு போயிட்டு கொடைக்கானலுக்கு போகலாம். சரி, நானும் போய் துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன். நீங்களும் போய் எடுத்து வைங்க. பஸ்ஸில் போகிறதுக்கு டைம் ஆகிடும். நம்ம எதுக்கு பஸ்ஸில் போகிறோம்? பஸ்ஸில் பசங்களை கூட்டிகிட்டு போக முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. பஸ் வேணாண்ணா, அப்படி நடந்து போறியா? நீ வேணா நடந்து பொறுமையாக வந்து சரி. நம்ம வந்து காரில் போயிடலாம். என் கார் எடுத்துன்னு வரேன். ஆமாம், நீ சொல்கிறது கூட சரிதான். அப்போ சுற்றி பார்க்கறதுக்கு அதான் ஈஸியாக இருக்கும். பஸ்ஸுன்னா ஏறி இறங்கினேன் லக்கேஜுங்க தூக்கிக்கினா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சரி, எடுத்துன்னு வந்துடு. சரி, புளி சாதம் செஞ்சு கலர் எடுத்துன்னு போய்க்கலாமா? நம்ம போயிட்டு வரதுக்கு 3 நாள் இல்லை 4 நாள் ஆகும். அந்த புளி சாதம் 4 நாளைக்கு தாக்கு பிடிக்குமா? நல்லா இருக்குமா? அப்போ என்ன பண்ணுறது? போகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்ல. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பழனிக்கு போனால் அங்கே கோயிலே சாப்பாடு போடுவாங்க, அன்னதானம். அங்கே சாப்பிட்டுக்கலாம். கொடைக்கானல் போனால் தான் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட வேண்டியது இருக்கும். சரி, எங்கே அன்னதானம் எந்த டைமுக்கு போடுவாங்க? எல்லா லிஸ்ட்டும் வச்சுருக்கீங்க போல இருக்க. நான் ஒரு வாட்டி போகும்போது அந்த அன்னதானம் தான் சாப்பிட்டு வந்தேன். அந்த ஞாபகத்தில் சொல்கிறேன். உங்கள் கூட போனால் 10 பைசா செலவில்லை போல இருக்குது. மணி பசை வீட்டில் வச்சுட்டு வந்துடும் போல இருக்க. மணி பசை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு எதுவுமே வாங்க மாட்டியா? நீங்கள் தான் இருக்கீங்களே எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கூட்டின்னு போகிறதுக்கு. உங்கள் பின்னாடி வர வேண்டியது தான். இப்படி பேசியே நேரத்தை கடத்துங்க. மணியாவது ஏந்து கிளம்புங்க 2 பேரும். ஆமாம், பொழுதோட கிளம்புனா தான் கடையில் போய் சேர முடியும் பழனிக்கு. சரி, எல்லாரும் நைட்டுக்கு சாப்பிட வேண்டியதில் சாப்பிட்டுட்டு ஒரு 8 மணிக்கா பிள்ளையார் கோயில் கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கே வந்து நில்லுங்க. வண்டி எடுத்துன்னு வந்துடுறேன் நான். பாவம் பெரிய பொண்ணு, சாப்பிடவே முடியாது நைட்டுக்கு. ஏன் பெரிய பொண்ணு சாப்பிட முடியாது? ஆமாம், அவள் தானே வண்டி ஓட்ட போகிறா. சாப்பிட்டா எப்படி தூங்கிடுவாள்? அவள் பட்டினியாக தான் வண்டி ஓட்டணும். ஏன் நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டு நான் தூங்கினா கூட வண்டி ஓட்டுவேன். உனக்கு வந்தது இவன் நம்பி வண்டியில் ஏறலாமா? தூங்கின வண்டி ஓட்டுவேன்னு சொல்கிறான். சும்மாக்கா அவ சொன்னான்னு சொல்கிறேன். தூங்கல மாட்டேன், பயப்படுவாங்க. என்னை கூட்டின்னு போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. சரி, நான் கிளம்புறேன். சீக்கிரம் ரெடியாகி வாங்க. சீக்கிரம் போ. வண்டியில் நல்லா கழுவி தொடச்சி நல்லா வாசனையாக எடுத்துன்னு வா. நான் என்ன உன்ன மாதிரி சுத்தம் இல்லாதவளா? எப்பயுமே என் வண்டி சுத்தமாக தான் இருக்கும். டோர் தந்தோன்னே அப்படியே மணக்கும் தெரியுமா? நான் என் வண்டி அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கேன். பேசுகிறா. சொல்கிறதெல்லாம் சைடில் காமிச்சு நல்லா தான் இருக்கும். போ. இவ்வளோ மட்டும் தனியாக எங்கன்னா விட்டுட்டு வந்துடணும். எப்படியே போய் திரைட்டோன்னு. சரி, அப்போ நானும் கிளம்புறேன். போய் சீக்கிரம் கிளம்பு. கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் குழம்பு மட்டும் கொடுங்க. என்னது, குழம்பு வேணுமா? ஆமாக்கா, போகும்போது கடையில் மாவு பாக்கெட் வாங்கிப்பேன். போயிட்டு தோசையோ இட்லியோ சுட்டுட்டு நீங்கள் கொடுக்குற குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பி வந்துடுவேன். நான் போயிட்டு குழம்பு ரெடி பண்ணோம் இல்லை சட்னி ரெடி பண்ணோம், டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமாயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். கொஞ்சோண்டு ஒரு கிண்ணம் ஃபுல்லாக குழம்பு கொடுத்துருங்க. உனக்கு குழம்பு வேணுமா? நானே இப்போ தான் சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வேக போட்டுருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு உன் பொண்ணு அனுப்பிச்சி விடு, சாம்பார் கொடுத்து அனுப்புகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ரா வைக்கணும். நான் எங்களுக்கு மட்டும்தான் செய்யலான்னு பார்த்தேன். உனக்கு வேறு வேணுன்றியா? அவர் 2 சொம்பு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி வேண்டியதுதான். எது 2 சொம்பு தண்ணியா? அது குழம்பா இல்லை பச்சை தண்ணியா? பின்ன இந்த மாதிரி வரவங்க போகிறவங்க குழம்பு கொடுத்தா பஸ்தலை தான் ஊற்றி சாப்பிடணும் நான். சரி, ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புங்க. என் பொண்ணை அனுப்பிச்சி விட்றேன். நானே நீ வரலையா? போ, பின்னாடி வரேன். சரி, நீ போய் கிளம்பு. போய் கிளம்புறக்கா. இட்லியா தோசையா? இன்னைக்கா இட்லி தான் ஊற்றலான்னு இருக்கேன். சரி, எங்கள் வீட்டில் குழம்புலாம் இருக்குது. நேற்று வச்ச கார குழம்பு இருக்குது. நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஒரு 10 இட்லி மட்டும் எனக்காக சேர்த்து ஊற்றிடுங்க. என் பொண்ணு அனுப்பிச்சி விட்றேன். என்னது 10 இட்லியா? ஆமாக்கா, 10 இட்லி தான் போதும். எங்கள் 3 பேருக்கு. எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் மதியம் வச்ச சாப்பாடு கொஞ்சம் இருக்குது. அது எங்கள் வீட்டுக்காருக்கு கொடுத்துட்டு நான் ஒரு 6 இட்லி, என் பொண்ணு ஒரு 4 இட்லி. 10 இட்லி போதும். இவ்வளோங்களை கூட்டுன்னு போயிட்டு 4 நாள் நான் என்ன அவசரப்பட போகிறேன்னு தெரியலையே. சரி, போயிட்டு என் பொண்ணை அனுப்பிச்சி விட்றேன். இட்லி கொடுத்து அனுப்புங்க. நல்லா சூடாக கொடுத்து அனுப்புங்க. ஆடி பண்ணலாம் கொடுக்காதீங்க. வாங்குது ஓசியில் என்ன பேச்சு பேசிட்டு போகிற பற்றியா? இதுக்கு பேசாமல் மொத்த பேர் என் வீட்டில் உட்கார வச்சு எல்லாருக்கும் டிஃபன் கொடுத்து கூட்டின்னு போயிருக்கலாம் போல இருக்கு. 8 மணிக்கு வர சொன்னேன்.
ஒருத்தரையும் ஆளை காணும். மணி 10 ஆச்சு. ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் லைட் அடிச்சு வண்டியில் லைட் அடிச்சு பார்த்துன்னு இருக்காங்க. இந்த பொண்ணு இந்த கோயில் ஏதாவது கொள்ளைகள் அடிக்க போதா, பேக்கில் எடுத்துன்னு வந்திருக்கேன்னு. என்ன பெரிய பொண்ணு, போலாமா? எல்லாரும் வந்துட்டாங்களா? இன்னும் யாரும் வரல, நான் மட்டும் தான் வந்து நின்று இருக்கேன். நீங்கள் என்ன இன்னும் சட்னி அரைக்கலையா? தேங்காய் தண்ணி சுற்றி நிற்கீங்க? ஐயா, இது சட்னி அரைக்கிறதுக்கு இல்லை. நம்ம வெளியில் போகிறோம்ல, டூருக்கு போகிறோம், வரத்துக்கு 3 நாள் ஆகும். அதனால பிள்ளையாருக்கு ஒரு சுரு தேங்காய் உடச்சிட்டு போகலான்னு வச்சுட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா, நீங்கள் சட்னி தான் அரைக்க எடுத்துன்னு வந்தீங்களான்னு நினச்சேன். ஏத்து நம்ம போய் சேர்த்துக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். ஏன் ஏதாவது படிக்கிற வேலை இருக்கான்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். ஆமாம், நல்லா படிக்க மாட்டேன், லீவில் வேறு படிக்கிறல்ல, அது அவங்களுக்கு தெரியல, அதான் கேட்குறாங்க. பொம்பளை பிள்ளைங்களே சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டாங்க. இன்னும் அந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. சரிக்கா, நீங்கள் தேங்காய் கொடுங்க. தேங்காய் கோயிலில் உடச்சிட்டு நம்ம கிளம்பலாம். எது கிளம்ப போறியா? இரு அவங்க வந்துருவாங்க, ஃபோன் பண்ணி பாரு கிளம்பிட்டாங்களா இல்லையானு. என் ஃபோனில் பேக்கில் போட்டு பூட்டிட்டேன். உங்கள் ஃபோன் எடுத்து பண்ணுங்க. அப்படியா? சரி. வராங்கம்மா. எப்படியோ ஒரு வழியாக வந்து சேர்ந்தாங்கம்மா. இந்த 3 பேக் என்ன ஒரே மாதிரி இருக்குது? சைஸில் தான் கொஞ்சம் சின்னது பெருசு இந்த மாதிரி இருக்குது. அதுவா, ஏதோ காம்போ பேக்கா. அது விலை கம்மியாக கிடைக்குமா, அதனால இந்த மாதிரி ஒரே கலர் பேக் வாங்கி வச்சிருக்காங்க. இது கூட நல்லா தான் இருக்குது. அத்தை, அது ரொம்ப சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த பேக் தான். எனக்கும் அம்மாக்கும் சேர்த்து ஒரே பேக். இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பேக். ஏண்டா, உனக்கு வந்து ஒரு டவுசரு ஒரு பனியனு அது மட்டும்தான். எங்களுக்கு வந்து பேண்ட்டு ஷாலு டாப்பு அப்புறம் வளையல் மணி கம்மல் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போகிறதுக்கு அதெல்லாம் வேறு எடுத்துக்கணும். இந்த பேக்கே பற்ற மாட்டேது. ஆமாம் ஆமாம், உங்களுக்கு இந்த பேக்கே பத்தாது. சரி சரி, சண்டை போடாதீங்க 2 பேரும். பெரிய பொண்ணு கேட்கணும்னு இருந்தேன். என்னதுக்கா? எங்க உன் பொண்ணு எங்க? எங்கள் மாமியார் கிட்ட கேட்டேன், கூட்டின்னு போகிறேன்னு. நான் பத்திரமா பார்த்துக்க மாட்டேனா, அதனால் அனுப்ப மாட்டேன் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு நானும் சரின்னு வந்துட்டேன். அவங்க சொல்கிறது சரிதான். சரி, நம்மளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், மாமியார் கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். உங்கள் வீட்டுக்கு கேட்ட சொன்னியா? சொன்னேன். பத்திரமா போயிட்டு பத்திரமா கூட்டின்னு வந்து எல்லாரும் விடு அப்படின்னு சொன்னார். நான் 4 நாள் ஊரில் இல்லைன்னா அவருக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? சும்மா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு உன் மேலே பாசம்லாம் இருக்கும். பாசம்லாம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஃபோன் சார்ஜர்லாம் எடுத்துக்கங்க. எடுத்துனேன். என் ஃபோன் சார்ஜர் எடுத்து வச்சிருக்கேன் பேக்கில். கொடைக்கானல் போய் இறங்குனதும் ஃபோட்டோ எடுக்கிறோம், ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறோம். நிறைய பொம்பளைங்க தான் இருக்காங்க, ஒரு ஆம்பளை பசங்க கூட இல்லை, நான் மட்டும் தானே. வரலன்னு சொன்னா கேட்டாதானே இந்த தாய். இன்னும் அந்த கீதா ராணி வந்துருக்காங்க. அவளுங்க அந்த ஃபேன்சி ஸ்டோருக்குள்ளே போன மாதிரி இருந்தது. வருவாங்க. பழனிக்கு போயிட்டு யாருக்கு மொட்டை போட போகிறீங்க? என் பையனுக்கு தான் மொட்டை போடணும்னு வேண்டியிருக்கேன். அவனுக்கு மட்டும் மொட்டை போட்டால் போதும். மொட்டை அடிச்சுக்கிறா, சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு, வெயிலுக்கு நல்லா இருக்கும். நீங்க வேற அத்தை, சும்மா இருங்க. ஸ்கூலுக்கு போனா பசங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, மொட்டைன்னு. பசங்க கிண்டல் பண்ணுவாங்களா? நான் சாமிக்கு வேண்டியிருக்கேன், நீ அடிச்சு தான் ஆகணும். ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு இருக்கீங்க. கிளிப்பு, இந்த லப்பர் பேண்டு, லிப்டிக்கு அதெல்லாம் அங்கே வீட்டில் வச்சிருந்தது 1 கூட காணும். அதான் போய் கடையில் போய் வாங்கினோம், அதான் லேட் ஆயிடுச்சு. அங்கே போனால் நாங்கள் கேட்கறது கொடுக்குறாங்களா? நாங்கள் ஒன்று கேட்டால் அங்கே ஒன்று கொடுக்குறாங்க. இப்படியே பேசி நின்றுன்னு வச்சுக்கேன், பொழுது இங்கே தான் இந்த கோயில் வாசலே தான் நமக்கு விடிய போகுது. சரி, சீக்கிரம் தேங்காய் உடச்சிட்டு கிளம்பலாம். பெரிய பொண்ணு, தேங்காய் உடச்சிடுவேன். இன்னும் யாராவது வர வேண்டியது இருக்குதானே? உடங்கிக்கா, டைம் ஆகுது. பாலும் தெளிதேனு பாகும் பருப்பும் இவனாலும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்க தமிழ் 3 தா. ஏக்கா, இன்னைக்கு தேங்காய் உடைப்பியா உடைக்க மாட்டியா? இருடி, சாமி கும்பிட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரமாக கும்பிடுக்கா. இவவே அவசரப்பட்டுனே இருக்கா. ஐயோ, மறுபடியும் கண்ணு முடிக்கிச்சே. கடவுளே, நாங்கள் டூருக்கு நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும். நீங்கள் தான் எங்களுக்கு வழி துணையாக இருக்கணும்.